பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். நாம் அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நம்ம இந்த கடந்த ஆண்டு ஆகட்டும், இந்த ஆண்டு தொடங்கினதுல நிறைய வான்வழி விபத்துகள் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த விபத்து குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன திரு ஆர் கே? இது தேஜஸ் சிங்கிள் சீட்டர் விமானம். இது எங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. அதாவது அங்கே இருக்கின்ற அந்த காலநிலை எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்கு, வெதர் எப்படி இருக்கு, அந்த வெதர்ல இது ஆப்ரேட் பண்ண முடியுமா, அந்த கேள்வி என் மனதில் இருக்கிறது. இது எடுத்துட்டு போனது ஐ திங்க் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதன் பிறகு அதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் தேவைப்படுகிறது, அதை செய்தார்களா என்ற கேள்வி இருக்கிறது. மிக மிக ட்ரை வெதருங்க. ஹியூமிடிட்டி சுத்தமா இல்லாத ஒரு இடத்துல எந்த அளவுக்கு இந்த விமானங்கள் தாக்கி பிடிக்கும், இதனுடைய பார்ட்ஸ் எந்த அளவுக்கு தாக்கி பிடிக்கும் நமக்கு தெரியாது. அப்படி இருந்தால் கூட பாக்கி இருக்கின்ற விமானங்கள் எல்லாம் பிரச்சனை வருது, இதோ தேஜஸ் மட்டும் தான் பிரச்சனை வருதான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நமக்கு நிச்சயமாக அந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடையாது. இரண்டாலும் முழுக்க முழுக்க இது அப்படியே சுக்குநூறாயிருக்க ஒரு காட்சி தான் நம்ம பார்க்கின்றோம். கம்ப்ளீட்டா எடுத்து போயிருக்கு. இனி பிளைட் ஆஃப் டேட்டா ரெக்கார்ட் கிடைச்ச பிறகுதான் நமக்கு தகவல் தெரியும். நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐஏஎஃப் ஒரு என்கொயரி இன்ஸ்டியூட் பண்ணி அவர்களே அதை அப்படியே மூடி மறைத்திருவார்கள் என்றதான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தேஜஸ் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுகின்ற HAL நிறுவனம் செய்கின்ற ஒரு விமானமா இருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு டிலே ஒரு விமான ப்ராஜெக்ட்ல வந்ததே கிடையாது. LCA இந்த லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் என்ற இந்த தேஜஸ் ரக விமானம் ஃபைட்டர் விமானத்துல நான் என்னுடைய இளமையில் நான் இதை பத்தி எழுதியிருக்கிறேங்க. வார் கரஸ்பாண்டன்ட் ஆன ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் இதை பற்றி தான் எழுதியிருக்கேன். அந்த டைம்ல சுகாய் M30 Mark 1 ரக விமானங்கள் இந்தியாவுக்கு வந்த அந்த தருணம். அப்போ இருந்து நாம இதை டெவலப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய எம்பாரசிங் வருது. இது ஒன்றும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி நடக்காத விஷயம் எல்லாம் கிடையாது. ஏர் ஷோஸ்ல நடக்கின்ற விஷயங்கள் தான் நம்ம ஸ்பெயின்ல பார்த்திருக்கோம், பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா அதெல்லாம் பல இடங்கள்ல என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரோபேட்டிக் டீம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம சூரியகிரண் ஏரோபேட்டிக் டீம் இருக்கிறது, அவர்கள் அந்த ஏரோபேட்டிக் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுல ஏதாச்சும் கொஞ்சம் பிளவு வரும். அதுல ஒரு விமானம் இன்னொரு விமானத்தை போய் இடிக்கும். அந்த மாதிரி தான் பிரச்சனைகள் வந்ததே தவிர ஒரு மால் ஃபங்க்ஷனிங்னால இதுதான் இந்த சமீப காலத்துல முதன்முறையாகத்தான் பார்க்கிறோம். இதுதான் என்ன பொறுத்தளவுக்கு மிக வருந்தத்தக்க விஷயம். அதாவது இந்தியாவினுடைய அந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் என்று இவர்கள் சொல்கிறார்கள். மேக் இன் இந்தியாவில் கிடையாது, இது எப்போ ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அப்படி இருந்தால் கூட ஒரு இண்டிஜினஸ் விமானம் விடுகிறது எனக்கு மிக மிக வேதனை அளிக்கிறது. நிச்சயமாக இது நாம் சரி செய்ய வேண்டும். இதில் இருக்கிற குளறுபடிகள் சரி செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா இருக்கே. அந்த இடத்துலதான் ஒரு கேள்வி. இந்தியாவினுடைய பெருமை தேஜாஸ், அதாவது நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை நாங்க எவ்வளவு வலிமையாக இருக்கிறோம் அப்படின்றத பறைசாற்றக்கூடிய ஒரு தளம் இந்த மாதிரி ஏர் ஷோஸ். அதுவும் துபாயில நடக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் அவங்களுடைய டிஃபென்ஸ் போர்ஸை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான ஒரு இடமாக இருக்கிற இடத்துல அந்த கண்காட்சியில நம்மளுடைய போர் விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. அதுவும் தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லப்படுறது என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தும் ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல? நிச்சயமாக லாஸ் ஆஃப் ஸ்பேஸ் தானுங்க. அதை விட ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியாது. அதாவது இது முதல் வாட்டி கிடையாது. இப்ப இது சவுத் அமெரிக்கன் நாடுகளுக்கு நாம் ALX, அதாவது அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர் என்ற ரகம் ஹெலிகாப்டரை நாம் அனுப்பி வைத்தோம். அது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க 1-2 இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவர்கள் அதை திருப்பி அனுப்புகிறார்கள், இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புகிறார்கள். இது மாதிரி 2-3 இன்ஸ்டன்ஸ்ல இந்தியா கிட்ட கான்ட்ராக்ட் செய்யப்பட்ட விமான ரகங்கள் அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற அட்வான்ஸ்டு வெப்பன்ரி நாடுகள் வேண்டாம் என்று தள்ளிவிட்டது. அதே மாதிரி நம்மளுடைய இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா அர்ஜுன் என்ற டேங்க் தான். அது டெவலப் பண்ண ஆரம்பிச்சு அது ஃபர்ஸ்ட் ஒரு 60 டன் இருந்தது. அதன் பிறகு இடையெல்லாம் குறைத்து கொண்டு வந்தார்கள். ஆனா இன்னைக்கு அந்த பிளாட்ஃபார்ம், மொபைல் பிளாட்ஃபார்ம் டேங்க், அந்த ஒரு மெயின் பேட்டரி டேங்க் இன்னைக்கு அதுக்கு என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 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 இம்பார்ட்டன்ஸ் இல்லாத, இல்லை என்றால் ஒரு ரெலவென்ஸ் இல்லாத இடத்துக்கு அது தள்ளப்படுகிறது. அப்ப இந்தியாவை பொறுத்தவரை ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் இல்லாதனால, இல்லை என்றால் ஒரு 5 வருட காலத்துக்குள்ளால அடுத்த தேர்தல் வந்துவிடும், அது அடுத்த ஆட்சியாளர்கள் விடுவார்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி DRDO போன்ற நிறுவனங்கள் முழுக்க
இந்தியாவினுடைய இந்த பாதுகாப்பு வளையத்துக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள் வந்து இன்னும் செய்ய சாதிக்கவில்லை என்றுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பல வருட காலங்களாக, ஒரு 30 வருட காலம் 40 வருட காலமாக நமக்கு வந்து இப்போ பிரைவேட் செக்டரும் இதுல குதித்துள்ளது. அப்படி இருந்து கூட நம்மளால் வந்து இப்போ ஒரு குவாலிட்டி ஒரு ஷிப் ஆனாலும் சரி, இல்ல சப்மரீன் ஆனாலும் சரி, இல்லை என்றால் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரோ ஒரு செய்ய முடியலை என்றது நம்மளுக்கு பெரிய ஒரு அவமானத்தை தருகின்ற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் எல்லாம் கிடையாது. நிச்சயமாக எந்த அரசாங்கம் ஆனாலும் இதை வந்து ஒரு துரிதமாக ஒரு கமிட்டி போட்டு அது ஒரு பாலிடிக்ஸை இதிலிருந்து நாம் நீக்கி நிறுத்தித்தான் இதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நன்றி திரு ஆர் கே. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை இது மீது பகிர்ந்து கொண்டதற்கு.